இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிசிக்கும் ஜிடிக்கும் மேட்ச் நடக்குது. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடக்குது. இந்த மேட்சுக்கான கிரவுண்டோடைய அனலைசிஸு ப்ராக்ரஸ் எப்படி ஆகுது, அதே மாதிரி ட்ரீம் டீமுக்கு யார் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்களேன். உங்களுக்கு டெலிகிராமில் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கிடுங்க. லிங்க் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் அந்த ஐடியாவையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஐடியா எல்லாமே கேதர் பண்ணி இது பண்ணும்போது கூட கொஞ்சம் நம்மளுக்கு ப்ராஃபிட் நிறைய கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேடியம் வந்து பேட்டினுக்கும் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து அந்த கிரவுண்டு எப்படின்னா பிச்சில் வந்து பால் குத்தி மெதுவாக நின்று வரும் பட்சத்தில் விக்கெட்ஸும் விழும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் நடக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி வின் பண்ணவங்க 13, செகண்ட் வந்து 16 வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 150 170 அந்த மாதிரி தான் வந்திருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேசின்ல ஸ்பின்னு சப்போர்ட் ஆகாத பட்சத்தில் சேசின் வந்து இங்கே வந்து வேகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோர் 240 வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. லோ ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 67 வரும் இருந்திருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த 2 மேட்ச் பாருங்கள், 3 மேட்ச்சு. ஜிடிக்கும் பஞ்சாபுக்கும் இது பண்ணும்போதே பஞ்சாப் அதை சேஸ் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க. அந்த ஸ்பின்னு செகண்ட் இதில் அந்த அளவுக்கு சப்போர்ட் ஆகலை. 4 விக்கெட்ஸ் தான் வந்து அதில் 3 விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸ்பின் நல்லா சப்போர்ட் ஆச்சுன்னா அவங்க பஞ்சாப் அவ்வளோ தூரம் அடிச்சிருக்க மாட்டாங்க. 2வது மேட்சும் பாருங்கள், ஸ்பின் அந்த அளவுக்கு சப்போர்ட் ஆகலை. ஆனால் அவங்களால சேஸ் பண்ண முடியல. ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து விக்கெட் எடுப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஹை ஃபாஸ்ட்டில் போடுறத விட கொஞ்சம் வேரியேஷன் பண்ணுறவங்க, இந்த மோஹித் சர்மா, ஒமர் சாய் இந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து நிறைய விக்கெட் வந்து எடுத்துருவாங்க. அவங்க வந்து மேட்சையே சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க. எஸ்ஆர்ஹெச்சும் பாருங்க 162 ரன் அடிச்சிருக்காங்க. ஜிடி 168 வரைக்கும் அடிச்சு மேட்ச் லாஸ்ட் வரை போய் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் மேக்சிமம் இங்கே நடக்கிற மேட்ச் எல்லாமே நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு 13 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பவுலருக்கு 26 விக்கெட்டும் வந்து எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஸ்பின்னுக்கு வந்து 5 தான் கிடச்சிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 8 விக்கெட் வந்து எடுத்திருக்கிறாங்க லாஸ்ட் நடந்த மேட்சஸில். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபேஸ் வந்து 13 வந்து கிடைக்கும். ஒரு நல்ல ஸ்லோ டெலிவரி பேக்கப்லேருந்து பண்ணுறவங்க, இந்த மாதிரி பவுலர் வேரியேஷன் பண்ணுறவங்க இங்கே விக்கெட் கொஞ்சம் நிறைய எடுப்பாங்க. இந்த மாதிரி டிசி விஸ் ஜிடியோடைய ஹிட் டு ஹெட் ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இவங்க 2 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க 1 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. வென்யூவில் பார்த்தீங்கன்னா டிசி தான் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மேட்ச் வந்து டிசி வந்து சேம் லைனப்பில் வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு சில டவுட் இருக்குது. பவுலிங்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. இந்த கிரவுண்டு வந்து பவுலிங்குக்கும் இதாக இருக்குங்கிறதுனால பவுலிங்கை ஸ்ட்ராங் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ நம்ம எந்த மாதிரி பிளேயர்ஸ் உள்ளே வருவாங்க, யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதில் விக்கெட் கீப்பர் நிறைய பேர் வந்தாங்கன்னா ப்ரிடிக்ஷன் வந்து நம்ம பண்ணுறதுல சில விஷயங்கள் வந்து நிறைய சக்ஸஸ் ஆனாலும் லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிசிக்கும் ஜிடிக்குமான மேட்சுக்கு முன்னாடி நேற்று நடந்த மேட்சோடைய சின்ன ஒரு இதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ட்ரீம் டீமில் நம்ம சொன்ன இதில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஃபெயிலியரும் ஆயிருந்தாங்க, சிலர் ஃபெயிலியர் ஆயிருந்தாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் கேப்டன் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சீல ஆல்ரவுண்டரில் ஒருத்தங்க வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலினுக்கோ இல்லை பேட்டினுக்கோ போகணும். ஆனால் பேட்டினில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கான ஆள் இல்லை. ஜெய்ஸ்வால் ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில் அந்த இடத்துல வேறு யாரும் பண்ண முடியாது. ஸோ விக்கெட் கீப்பருக்கும் போகணும்னு சொல்லியிருந்தோம். பட்லர் வந்தால் கண்டிப்பாக போகணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பட்லர் வந்தார். அதே மாதிரி பட்லர் வர்ற பட்சத்தில் சாம்சன் ஃபெயிலியர் ஆயிடுவார். சால்ட் வந்து அவர் வந்து ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். அவர் வந்து மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் சிவிசி வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து நரேன் இருந்தாங்க, அடுத்து பராக் இருந்தாங்க. இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நரேன் ஆயிடுச்சு. இப்படி வர காம்பினேஷன் வர்றப்போ நரேன் வந்து ஹெவியாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இது ஒன்று. ரெண்டாவது அந்த பராகுங்கிறவங்க வந்து ஃபெயிலியர் ஆகாமல் ட்ரீம் டீம் வரைக்கும் வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம், அவங்களும் வந்துட்டாங்க. இப்போ அது அடுத்து இது எப்படி மாறும்னா இது இப்படி மாறினதுனால அடுத்து யார் சிவிசியில் பேட்டிங்கில் இதாக இருக்காங்கன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சாம்சன் இருந்தாங்க. இப்போ சாம்சனுக்கு வந்து த்ரெட்ஸ் இருந்தது. அதே பட்சத்தில் பட்லர் வரும்போது அவர் ஃபெயிலியர் ஆவாருன்ட்டு நம்ம டெலிகிராம்லையும் சொல்லியிருந்தோம், வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஆயிட்டாங்க.
அதே மாதிரி சக்கரவர்த்தி செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தோம். ஐச்சிரானா வி அரோரால ஒருத்தர் வருவாருன்னு சொல்லியிருந்தோம். கே சென் வந்து கண்டிப்பா உள்ள வருவாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏகான் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ட்ரெண்ட் போல்ட் இல்லைனா சகால் இதில் ஒருத்தங்க உள்ள உருப்படி கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி ஸ்ரேயா சையர் ரிங்கு சிங்கில் ஒருத்தங்க உள்ள வருவாங்க சொல்லியிருந்தோம். நான் வந்து ரிங்கு சிங்கை தான் மெயினாக பார்த்துருந்தேன், ஆனால் இவர் வந்துட்டாரு. ஸோ அதே மாதிரி தான் இந்த டீமும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரிஸ்கான டீமு. ஆனால் எஸ்எல்ல வந்து நல்ல ஒர்க் ஆச்சு, ஒரு 700 வரைக்கும் வந்தது. ஆனால் ஜிஎல்ல வந்து ப்ராஃபிட்டே இல்லை. காரணம் என்னென்னா நம்ம மெயின் பிளேயர்ஸை வந்து ரிஸ்காக எடுக்கணும்னுங்கிறதுல நான் சக்கரவர்த்தியை மிஸ் பண்ணிவிட்டு பராகையும் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் சிவிசி பார்க்கும்போது அந்த இது பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் பக்கம் தான் இருந்திருந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரவுண்டரில் மாறும். அதே மாதிரி ஆண்ட்ரூ ரசல் வந்து பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணார் மட்டும்தான் அவர் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ஃபெயிலியர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவர் ஆயிட்டாரு. ஸோ அஸ்வின் ஒருத்தர் வராரு அப்படிங்கும் போது 2 பேர் நியூ என்ட்ரி வராங்க. ஒருத்தங்க சிவிசி அளவுக்கு வந்துருவாங்க, இல்லை ட்ரீம் டீம் வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். நம்ம பட்லர் ஏற்கனவே வருவார்னு சொன்ன பட்சத்தில் அவர் வர பட்சத்தில் அஸ்வின் ஃபெயிலியர் ஆயிடுவார். ஸோ அவரை எடுக்கலை. ஆனால் நான் பராகை எடுத்திருக்கணும். ஆனால் நான் வந்து அந்த சிவிசியை பார்க்காததுனால இன்னும் கொஞ்சம் ரிஸ்காக விட்டுட்டேன். ஸோ அதனால கொஞ்சம் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் ரெண்டுமே 9 கிரெடிட்டில் இருக்குது கேட்டிங்களா. இப்படி இருக்கும்போது நம்ம ஏற்கனவே ஒரு டைம் சொல்லியிருப்போம், நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இதில் ஒன்று இந்த கிரெடிட்டில் வரும், ஒன்று வரும், ரெண்டாவது வேறு கிரெடிட்டு பிளேயர்ஸுக்கு போயிடும். இது ஒரு டைப்பு. செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட்டில் இருக்கிறவங்களுக்கே வராமல் சிவிசி அடுத்த கிரெடிட்டுக்கு மொத்தமாக போயிடும். இது இன்னொரு டைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சுமன் கில்லு விசி பேட்ஸ்மேனில் இருக்குது. இப்படி இருக்கும்போது ஒன்று பேட்டிங்கில் இருக்கும், ரெண்டாவது இந்த கிரவுண்டை பொறுத்தவரை இந்த கிரவுண்டில் வந்து பிச்சு வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். இப்போ பால் வந்து நின்று வரும், அடிக்கும், வந்து கிரவுண்டு பெரிய கிரவுண்டு. ஸோ விக்கெட்ஸ் வந்து உள்ளதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பவுலருக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது சிவிசியில். இப்போ பேட்டிங்கில் ஒரு சி இல்லைனா விசி வரலாம், இல்லை விக்கெட் கீப்பருக்கு ஒரு விசி போகலாம். இது ஒரு டைப்பு. ரெண்டாவது பேட்ஸ்மேனுக்கும் பவுலருக்கும் வர ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டாவது டைப்பு. உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு ஆட்டை ரிவைண்ட் பண்ணி கூட பாருங்கள். எப்படின்னா இது ரெண்டுமே ஒரே கிரெடிட்டில் இருக்குது, ஒரே இதில் இருக்கிறதுனால வேணா பேட்டிங்கில் ஒரு இது வரும், சி வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒன்று விக்கெட் கீப்பர் செக்ஷனுக்கு போகும், அப்படி இல்லைன்னா பவுலிங்குக்கு போயிடும். இது ரெண்டாவது டைப்பு. இந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கில்லோடைய ரெக்கார்டு வந்து வென்யூ நல்லா இருக்கு, வென்யூ நல்லா இருக்கு, ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாக தான் இருக்கு. இப்போ இந்த மேட்ச்சில் கில்லு வந்து ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். அவர் ஒன்று அடித்தா கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு ப்ளே பண்ணுவார், இல்லை ஃப்ளாப் ஆவார். இவர் வர பட்சத்தில் வார்னர் ஃப்ளாப் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரீம் டீம் வேணால் வரலாம், இல்லை ஃப்ளாப் ஆயிடுவார். இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது வார்னர் உள்ள வருவார், இவர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுவார். இது ரெண்டாவது கண்டிஷன். அது எப்படி அப்படின்னா மேக்சிமம் இவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். இது ஒன்று. அதே இது ரெண்டாவது என்னன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா கலீல் அகமது, ஆண்ட்ரி நாட்டிஜே, அதே மாதிரி முகேஷ் குமார், இந்த மாதிரி ஸ்விங் பண்ணுறவங்க கிட்ட இவர் அவுட் ஆயிடுவார். ஸோ கலீல் அகமது பால்ல இவர் அவுட் ஆகலை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இல்லை செகண்ட் இன்னிங்ஸில் அப்படின்னா இவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். இது ஒரு டைப்பு. அப்படி இல்லைன்னா இவர் ஃப்ளாப் ஆயிடுவார், கம்ப்ளீட்டாக ஃப்ளாப் ஆயிடுவார், இவர் உள்ள வருவார். அடுத்து ரஷீத் கான் யாதவ்ல எப்படி எடுக்கணும்னா நீங்கள் நம்ம ஜிடி வின் ஆகிற இது அப்படின்னா ரஷீத் கான் எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தங்களை எடுங்க போதும். அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, குல்தீப் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு லாஸ்ட் மேட்ச். ஸோ அவர் திரும்ப பண்ணுவாரா அப்படின்னா ஸ்பின்னுக்கு கம்மியாக சப்போர்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ரிஸ்காக பேட்டினும் பண்ணணும், பவுலினும் லைட்டாக விக்கெட் எடுக்கலாம் அப்படின்னா அக்ஷர் பட்டேல் எடுத்துக்கோங்க, இவரை லீவ் பண்ணிடுங்க. ஸோ இதில் இருந்து மேக்சிமம் 2 இல்லைன்னா 3. அடுத்து பார்த்தீங்கன்னா வார்னருக்கும் த்ரெட்ஸ் இருக்கு, வார்னருக்கு த்ரெட்ஸ் இல்லாமல் இல்லை. ஆனால் அவர் வந்து 2-3 மேட்ச் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. வார்னர் வந்து எப்படி அவுட் ஆவார்னா, நல்ல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்விங் பண்ணுறவங்க இல்லை ஃபாஸ்ட்டாக அவருக்கு வந்து அவுட் ஸ்விங் போடுறவங்க, இப்போ இந்த உமேஷ் யாதவ் மாதிரியான பிளேயர்ஸு, இந்த இவங்க நம்ம ஸ்பென்சர் ஜான்சன் பால்ல அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒமர் சை வந்து அவுட் ஸ்விங் பண்ணுவார் அவர் வந்தார்னா. ஸோ அவங்க பால்ல இவர் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடலாம். இந்த மேட்ச் இவர் ஃப்ளாப் ஆகிற பட்சத்தில் இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் கம்ப்ளீட்டாக பேட்டினுக்கு சப்போர்ட் ஆகும் அப்படின்ட்டு எடுத்தீங்கன்னா இவங்க 2 பேரை எடுங்க. ஆனால் இது இந்த மேட்ச் அப்படி ஆகுமா அப்படின்னா கொஞ்சம் ஒரு டவுட்டு தான். இப்போ இந்த இதுல இருந்து 2 பேர் இருக்கிறாங்க. இதில் மேக்ஸிமம் 70-50க்கு மேலே தான் எல்லாருமே இருப்பாங்க. இவங்க 2 பேர் இருப்பாங்க. இப்போ ரிஷப் பண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் இவர் கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு தக்கனமாக நீங்கள் எடுங்க. ஏன்னா குயிக்காக விக்கெட் போகும்போது தான் இவர் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாகும், இல்லைன்னா இவர் கொஞ்சம் பண்ணிடுவார். ஸோ இவரை கூட நீங்கள் எடுக்கலாம். இவர் இந்த இதில் குல்தீப் யாதவ் எடுக்கலைன்னா அக்ஷர் பட்டேலை ரொட்டேஷன் தான் பண்ணணும். இவர் பேட்டின் மூலயமா தான் பண்ண வாய்ப்பு இருக்குது. பவுலிங் வந்து விக்கெட் வந்து விழுறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ இந்த இதில் வந்து முக்கியமான பிளேயர் சுதர்சன் ஃபஸ்ட்டு. இவர்கிட்ட த்ரெட்ஸ் இல்லை, த்ரெட்டே கிடையாது. ஸோ சிவிசி அளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு வாய்ப்பு இருக்குது. மில்லர் வந்தால் செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்கள். பிருத்வி ஷா வந்து உமேஷ் யாதவ், மோஹித் சர்மா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷீத் கான், இவங்க பாலில் அவுட் ஆக கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ வார்னரா பிருத்வி ஷாவானா நீங்கள் வார்னரே எடுத்துக்கலாம். மோஹித் சர்மா மஸ்ட்டு. இந்த கிரவுண்டில் வந்து பெரிய கிரவுண்டு, இவர் வந்து ஸ்லோ ஸ்விங் பண்ணுவார். ஒரு 1 or 2 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம் அளவுக்காது வருவார். இவருடைய கன்ஃபார்மாக வருவாரா அப்படிங்கிறத வந்து வர்றதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம லாஸ்ட் சிவிசி பெர்சன்டேஜ் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் அது கம்ப்ளீட்டாக மாறும். இவர் உள்ளே வராரு அப்படின்னா கண்டிப்பாக கில்லு அவுட்டு. கில்லுக்கு வந்து இவர் உள்ளே வராரு அப்படின்னா அக்ஷர் பட்டேல், முகேஷ் குமார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலீல் அகமது, அப்புறம் இவரும் த்ரெட் ஆயிடுவார். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாலும் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் பேட்டிங்லாம் அடித்தா உண்டு, செகண்ட் பேட்டிங்னா கன்ஃபார்மாக அவுட் ஆயிடுவார். ஸோ அப்போ நம்ம கில்லு வந்து ஹிட் ஆர் ஃப்ளாப் தான். இவர் வந்தாருன்னா உறுதியாக தெரிஞ்சிடும். இப்போ இதில் வந்து ஸ்டப்ஸை வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னா, வார்னர் ஃபெயிலியர் ஆயிடுவார், அதே மாதிரி நம்ம ரிஷப் பண்ட்லாம் ஃபெயிலியர் ஆயிடுவாங்க, ஜிடி வந்து டாமினேட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது இவரை ஒரு விசி கொடுத்து எடுங்க. இவர் உள்ள பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. கலீல் அகமது, இஷாந்த் சர்மாவில் நீங்கள் யாரை இந்த பிச்சுக்கு செட் ஆவாங்கன்னா இவர் நல்லா செட் ஆவார். இவர் கொஞ்சம் ஸ்விங் பண்ணுவார். ஸோ இவர் கொஞ்சம் 2 விக்கெட்ஸை எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இவரை நீங்கள் ட்ரை பண்ணி யாருங்க. இஷாந்த் சர்மாவை வந்து ரொட்டேஷன் பண்ணி வேணா பாருங்க. வர மாட்டாருங்கிறது கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் தான், ஆனால் ரொட்டேஷன் பண்ணி பாருங்க. அடுத்து இப்போ இந்த செக்ஷன் வந்து ஒரு முக்கியமான செக்ஷன். இதில் பவுலர்ஸும் இருக்கிறாங்க, பேட்ஸ்மேன்ஸும் இருக்கிறாங்க. இதில் வந்து இவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா பண்ணுவார். ஆனால் இவருக்கு வந்து பேட்டிங் வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாலும் சரி, அதான் ப்ராப்ளம். ஆனால் இவர் வந்து கொஞ்சம் பண்ணுவார். ஆனால் இவருக்கு பவுலிங்கும் பண்ணுவார், வாய்ப்புக்கு தர மாட்டேன்றாங்க. விஜய் சங்கர் வந்து பவுலிங் பண்ணுவார். அவர் வந்து லாஸ்ட் நீங்கள் ஐபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீம் டீமாவது வருவார். ஏன்னா பவுலிங்கில் விக்கெட் எடுத்துட்டு பேட்டிங்கு போவார், பண்ணிடுவார். இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இவருக்கு சான்ஸ் தர மாட்டேங்காங்க. அதான் ஒரு கேப்டன்சியோட பிரச்சனையே. அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
ஆனால் அதை கொடுக்க மாட்டேங்காங்க. ஒரு ஆல்ரவுண்டருக்கு பவுலிங் கொடுத்து அவரை நம்ம ஆக்டிவேட் பண்ணாதான் அவர் பிச்சு எப்படின்னு அனலைஸ் பண்ணி அடுத்து பேட்டிங்கில் போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். இது வந்து ஒரு பேட்ஸ்மேனாலேயோ ஒரு பவுலராலேயோ பண்ண முடியாது, ஆல்ரவுண்டரால அதை பண்ண முடியும். ஸோ அதனால தான் இவர் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்காரு. ஒரு வேளை இவர் பவுலிங் போடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக இவர் டீட்டும் வருவார், அது வந்து உறுதி. இல்லைன்னா தான் ஃப்ளாப் ஆவார். அப்புறம் மேத்யூ வேடை செகண்ட் இன்னிங்ஸில் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வார்னரு ரிஷப் பண்ணிட்டு இல்லை வார்னரு அதுக்கப்புறம் அந்த பிருத்விஷாலாம் ஃபெயிலியர் ஆயிடுவாங்க அப்படின்னா ரஷீத் கான் போட்டாலும் சரி, நூர் அகமது போட்டாலும் சரி, யார் போட்டாலும் ஸ்பின்னு வந்து இவர் சாய் ஹோப் விளாண்டுருவார். ஸோ சாய் ஹோப்பு ஸ்டப்ஸை வச்சு ஒரு டீமை வந்து உறுதியாக உருவாக்குங்க. ஸ்டப்ஸ் இந்த மேட்ச் சாய் ஹோப் தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் உமேஷ் யாதவ், நூர் அகமது, முகேஷ் குமார், இதில் ரஷீத் கான் நூர் அகமதில் ஒருத்தங்களை எடுங்க. இந்த நூர் அகமதை வந்து ரஷீத் கானையும் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் வேணால் எடுங்க. அடுத்து உமேஷ் யாதவ் வந்து லோ பர்சன்டேஜில் இருப்பார். சப்போஸ் விக்கெட் எடுத்துட்டாருன்னு வைங்க, இந்த இதில் வந்து நல்ல பாலை குத்தி ஏற்றுவார், இன்னும் அவர் ஸ்விங் ஆகும். ஸோ அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இவரை நம்ம ஜிடி வின் ஆகிற டீமில் எடுத்துருங்க. அதே மாதிரி முகேஷ் குமாரை வந்து நம்ம டெல்லி வின் ஆகிற டீமில் சிவிசி கொடுத்து நீங்கள் எடுங்க. லோ பர்சன்டேஜில் இருப்பார், கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருவார். அவர் ஸ்விங் லோவாக தான் பண்ணுவார், அடிக்க ட்ரை பண்ணும்போது அவுட் ஆயிடுவாங்க. ஸோ இவருக்கு பண்ணலாம். இப்போ இந்த ஜாக் ஃப்ரேசர் வந்து எப்படின்னா இவர் நல்ல ஹிட்டர் தான், இவரால் பண்ண முடியும். ஆனால் ரஷீத் கானும் நூர் அகமதும் டீமில் இருக்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து சில டைம் ஃபெயிலியர் ஆகிடுவார். அதுவும் இந்தியன் பிச் கண்டிஷன் ஸ்பின் சப்போர்ட் ஆச்சுன்னா ஃபெயிலியர் ஆவார். சப்போஸ் இந்த ரஷீத் கான், நூர் அகமதுல யாராவது ஒருத்தங்களை டீமில் இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா இவரை வேணா ஒரு டீமில் வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா விசி கொடுத்து எடுங்க, இல்லைனா டீமில் எடுக்காதீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லோ பர்சன்டேஜில் இருப்பார், உங்களுக்கு ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ரஷீத் கான், நூர் அகமது இருந்தால் ரிஸ்க் தான், அவர் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் யார் எடுக்கணும்னா சாய் ஹோப் எடுக்கணும், அவர் விளாண்டுருவார். அதுக்கடுத்து ஜான்சன் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டால் கொஞ்சம் ப்ளே பண்ணுவார். அவருக்கு அந்த பிச்சு சப்போர்ட் ஆக மாட்டேங்குது சரியா, அதனால அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஆனால் ஒருவேளை அவருக்கு வந்து லோ பெர்சன்டேஜில் இருப்பார். ஸோ உமேஷ் யாதவ், ஜான்சன் இந்த ரெண்டு பேரில் நீங்கள் ஒருத்தரை எடுங்க, ஒருத்தரை லீவ் பண்ணி சிவிசி கொடுத்து பாருங்கள். இந்த பிச்சு ஸ்லோ டவுன் ஆகும்போது ஜான்சன் உள்ள வந்து ட்ரீம் டீம் அளவுக்கு இல்லை பெரிய பிளேயர் இதுக்கு விக்கெட் எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இவரெல்லாம் இம்பாக்ட் பிளேயராக வராரு அப்படின்னா இம்பாக்ட் பிளேயர்ல யாராவது ஒருத்தங்க தான் ட்ரீம் டீம் அதிகமாக வராங்க, ஒருத்தங்களை லீவ் பண்ணிருங்க. சிவிசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இவருக்கு சி கொடுங்க, ஆனால் ரிஸ்க் தான், ஃப்ளாப் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இவருக்கு கொடுக்கும்போது ஜிடி வின் ஆகும் அந்த மாதிரி டீமை செட் பண்ணி இவருக்கு கொடுக்கணும். இவருக்கு கொடுத்துட்டு அதே இதை விசியை கொண்டு இவருக்கு கொடுக்கக்கூடாது, இவர் வரமாட்டார். இவர் வந்தார்னா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா விக்கெட் கீப்பரில் கொடுக்கலாம், இல்லை பவுலரில் கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை ஆல்ரவுண்டரில் பாருங்கள், உமர் சாய்லாம் உள்ளே வராரு, உமர் சாய் வந்தால் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரவுண்டரில் உமர் சாய் பவுலிங் போடுவார், பேட்டிங் பண்ணுவார். ஸோ அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரவுண்டரில் அவர் வந்தாதான் வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா கஷ்டம் ஆல்ரவுண்டருக்கு. அக்சர் பட்டேல் பால் வந்து பேட்டிங் தான், பவுலிங் இங்க வந்து கஷ்டம். ஸோ அந்த மாதிரி வார்னருக்கு வந்து ஒரு இதில் வந்து சி கொடுங்க, சி கொடுத்துட்டு அதே மாதிரி தான் விக்கெட் கீப்பரில் வந்து விசி கொடுத்து பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா பவுலரில் கொடுத்து பாருங்க, ஒரு முகேஷ் குமாருக்கு, உமேஷ் யாதவுக்கு, இல்லை வேற யாருக்காவது ஆல்ரவுண்டரில் உமர் சாய் வந்தால் உமர் சாய்க்கு அந்த மாதிரி கொடுத்து பாருங்க. ரஷீத் கானுக்கு வந்து ஒரு விசி மட்டும் கொடுத்து பாருங்க. குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல்ல மேக்சிமம் ஒருத்தங்க தான் ட்ரீம் டீம் வருவாங்க. இதில் நீங்கள் யாரை எடுக்கலான்னா அக்சர் பட்டேலுக்கு டபுள் ஆப்ஷன் இருக்குது. ஸோ பேட்டினாவது பண்ணி ட்ரீம் டீம் வர ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரிஷப் பண்ணிட்டு சாய் ஹோப் இந்த ரெண்டு பேரில் மேக்சிமம் ஒருத்தங்க உள்ள வருவாங்க. அப்போ அவங்கள லோ பெர்சன்டேஜ் யாரு அப்படின்னு பாருங்க. சப்போஸ் சாய் ஹோப் லோ பெர்சன்டேஜ்ல இருக்கிறாரு அப்படின்னா அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாரு. இந்த மேட்ச் ஸ்பின்லாம் அவர் வந்து அடிச்சிருவாரு. ரிஷப் பண்ட்டுக்கும் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன த்ரெட்ஸ் இருக்கு. இந்த மேட்ச் வந்து பெருசா இல்லைனாலும்
உமேஷ் இந்த ரஷீத் கான் கிட்ட இப்போ நூர் அகமது இருந்தால் நூர் அகமது அந்த மாதிரி ஸ்பின்னுக்கிட்ட இருக்கு. ஆனால் சாய் ஹோப்புக்கு கிடையாது. ஸோ விசி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதில் இவர் புதுசாக உள்ளே வராரு அப்படின்னா சி கொடுத்து ட்ரை பண்ணுங்க. மொஹித் சர்மாவை செகண்ட் இன்னிங்ஸுக்கு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்க. இவரை சுதர்சன் 2 இன்னிங்ஸுக்குனாலும் சி கொடுக்கலாம். மில்லரை செகண்ட் இன்னிங்ஸுக்கு மட்டும் விசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க உள்ள வந்தா. இதுல கலீல் அகமது டிடி வருவாரு. ஆனா அவருக்கு ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டப்ஸுக்கு சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இவருக்கு கொடுக்கற நேரம் அந்த ஃப்ரேசரு அவங்களெல்லாம் லீவ் பண்ணிருங்க. அதுக்கடுத்து நூர் அகமதுக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு சி கொடுத்து பாருங்க. முகேஷ் குமாருக்கு 2 இன்னிங்ஸ்லயும் சிவிசி கொடுத்து பாருங்க. சாய் ஹோப்புக்கு ஒரு சி கொடுங்க. ஏன்னா ஸ்பின்னிங்ல டாமினேஷன் பண்ணாங்கன்னா ஸ்டப்ஸும் ஹோப்பும் தான் அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களுக்கு இவர் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா பண்ணிடுவாரு. ஃப்ரேசர் இந்த மேட்ச் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டு தான். அவங்க நூர் அகமது இல்லைன்னா அவர் உள்ள வரலாம். நூர் அகமது ரஷீத் கான் இதுல இல்லைன்னா அவர் கொஞ்சம் ஃபிளாப் ஆயிடுவார். ஸ்பின்னு கொஞ்சம் தடுமாறுவார். ஃபிளாப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு ரிஸ்கா ஒரு மேட்ச்ல எடுத்து வேணா கொடுத்து பாருங்க. அவர் வார்னர் ஃபெயிலியர் ஆகுறாரு அப்படின்னா ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும். அவ்வளோதான். வார்னரும் அடிக்கிறாரு அப்படின்னா கஷ்டம்தான். ஸ்பென்சர் ஜான்சனுக்கு நீங்க சிவிசி கொடுத்தீங்கன்னா அந்த நூர் அகமதெல்லாம் எடுத்துருங்க. அவர் லோ பர்சன்ட்ல தான் இருப்பாங்க. 2 லோ பர்சன்ட்லாம் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களாங்கிறது டவுட் தான். ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்னா நூர் அகமதை வச்சுக்கோங்க. 50% கீழே 3 to 4 பிளேயர்ஸ் வச்சுக்கோங்க. பிளேயர்ஸை ரிஸ்கா இருக்கிற பிளேயர்ஸை ரொட்டேஷன் பண்ணுங்க. ஃபிக்ஸ்டு பிளேயரை பண்ணாதீங்க. மேக்சிமம் ஃபிக்ஸ்டு பிளேயர் இந்த இதில் பார்த்தீங்கன்னா சுதர்சன், மொஹித் சர்மா, அதுக்கப்புறம் இதில் ரஷீத் கானு, இவர் ஹிட் ஆர் ஃப்ளாப் தான், வார்னர். அடுத்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் செக்ஷனில் எப்போவுமே 3 பேர் 4 பேர் இருந்தாங்கனாலே அந்த மேட்சோடைய ப்ரிடிக்ஷன் மேக்சிமம் ராங்காக போகும், இல்லை கஷ்டமாக இருக்கும். ஸோ ப்ரிடிக்ஷன் 3 பேர் இருக்கிறாங்கன்னா ஓகே, 4 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ ரிசர்வ் பண்ணிட்ட ஒரு இதில் கொடுத்து பாருங்க. அக்சர் பட்டேல், இவங்க குல்தீப் யாதவில் யாராவது ஒருத்தங்க தான் ஃபிக்ஸ்டு பிளேயர். மேக்சிமம் இவருக்கு கொடுத்து பாருங்க. அக்சர் பட்டேலுக்கே கொடுங்க ஃபிக்ஸ்டு பிளேயர். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிளேயர்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கலீல் அகமது, ஸ்டப்ஸு, சாய்கோப். இந்த ஸ்டப்ஸு சாய்கோப் எடுக்கும்போது ரிஷப் பண்ணிட்டு ஃப்ரேசர் இந்த 2 பேரை லீவ் பண்ணிடலாம். அதே மாதிரி முகேஷ் குமார், உமேஷ் யாதவ், நூர் அகமதுல ஒருத்தங்க. செகண்ட் இன்னிங்ஸ்னா 2 பேரையும் ட்ரை பண்ணி பாருங்க. நூர் அகமது ரஷீத் கான்ல யாராவது ஒருத்தங்களே ட்ரை பண்ணி பாருங்க ரிஸ்கா. இவர் இப்போ ஆல்ரவுண்டர்ல இவர் இருக்காரு. ஒருவேளை உமர் சாய் உள்ள வர்றாங்க அப்படின்னா அவரை ட்ரை பண்ணுங்க. நியூவா யாராவது ஒரு பிளேயர் வருவாங்க, 1 or 2 பிளேயர் வந்தா அதுல ஒரு பிளேயர் உறுதியா டிடி வருவாங்க. அந்த பிளேயருடைய ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு சிவிசி அளவுக்கும் வரலாம். மேலும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.